நாட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா அந்த செய்தி மக்களை பல விதங்களில் பல ஊடகங்கள் மூலயமா வேறு மாதிரி சென்றடையுது. ஒருத்தரும் அவங்களுடைய இஷ்டத்துக்கு அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. இப்படியான சூழ்நிலையில் எதை நம்புறது மக்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்காதா? எது சரி எது தவறு அப்படின்னு. ஏங்க இந்த தூர்தர்ஷனில் என்னாச்சு, ஆல் இண்டியா ரேடியோவில் என்னாச்சு? ஏன் அதில் எல்லாம் ஒரு நம்பகத்தன்மையான செய்திகள் எல்லாம் போடுறதில்ல? உதாரணத்துக்கு இந்த ஏர் இண்டியா விஷயம், இதை பல பேர் பல விதமாக சொல்லிகிட்ருக்குறாங்க. அப்போ அரசு என்ன செய்யணுங்க? தனியார் விஷயமாகட்டும், அரசு சம்பந்தமான விஷயமாகட்டும், அரசு விஷயங்களாகட்டும், ஏதாவது ஒரு ஊடகம், நம்பகத்தகுந்த ஊடகம் மக்களுக்கு இதில் குறிப்பிடுறது தான் சரி, இதில் சொல்கிறது தான் சரி, உண்மைத்தன்மை இதில் இருக்குது அப்படின்னு நம்புகிற மாதிரி ஏதாவது ஊடகம் இருக்கா? தூர்தர்ஷன் என்ன பண்ணுது? எஃப்எம் ரேடியோ என்ன பண்ணுது? ஏன் நீங்கள் அந்த சேனலெல்லாம் பயன்படுத்தக்கூடாது? நீங்கங்கிறது நான் அரசாங்கத்தை கேட்குறேன். அரசாங்கம் முறையாக ஒரு சேனலை மக்களுக்குன்னு டெடிக்கேட்டடாக கொடுக்கணும். தூர்தர்ஷன் எவ்வளோ அருமையான ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அது என்ன ஆச்சு? யாராவது யூஸ் பண்ணுறாங்களா? காணமே. எல்லாம் இந்த நாடகம், ஒரே பொம்பளைங்களை உட்கார வச்சு அவங்களுடைய நேரத்தையும் மனசையும் கெடுக்கிற நீங்கள் சீரியல்கள், அப்புறம் திரைப்படங்கள், அந்த நியூஸ் இந்த நியூஸுன்னு ஏகப்பட்ட தனியார் ஊடகம் தானே இருக்குது. நம்மளுடைய தலைமுறை நல்லா இருக்கணும்னு நம்ம யோசிக்கணும். அதனால் அரசை நான் கேட்டுக்கிறது ஒன்று தான், இந்த செய்தித்துறை அப்படின்னு ஒன்று செயல்பட்டுச்சுன்னா அவங்க பொதுவான ஒரு ஊடகத்தை மக்களுக்கு கொண்டு வந்து உண்மைத்தன்மையை மக்களிடம் கொண்டு வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.